பார்த்தீங்களா பார்த்தீங்களா, இது லண்டனில் நடந்துச்சு. ஒரு பொண்ணு டீ குடிச்சிட்டு பஸ்ஸுக்காக காத்துட்டு இருந்துச்சு. பஸ் வந்தோன்னே திடீர்னு டீ குடித்ததில் கொஞ்சம் மீதி இருந்துச்சு. அந்த மீதி இருக்கிற டீயை பக்கத்தில் இருந்த டிச்சில், அதாவது நீர் கால்வாயில் ஊற்றிட்டு ஓடி போய் பஸ் ஏறுறதுக்காக ஓடிருக்கு. அப்போ இந்த பொண்ணை போய் பிடிக்கிறதுக்காக சுற்றி வர இருக்கிற அமலாக்கத்துறை அதிகாரிகளெல்லாம் போய், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டப்படி நீ தப்பு பண்ணியிருக்கிற, மீதி இருக்கிற திரவத்தை எல்லாத்தையும் டிச்சில் ஊற்றக்கூடாது, அப்படி ஊற்றுச்சுன்னா மாசு ஆயிரும், இந்த சுகாதாரம் கெட்டு போயிடும், அப்படின்னால மேலே ஃபைன் போடுறோம் அப்படின்னு சொல்லி ஓடி வந்து அவன் பிடிச்சிருக்காங்க. அவங்கள பார்த்து நான் பொண்ணு பயந்து போய், அச்சோ நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம், பஸ்ஸில் எடுத்து கொண்டு போகும்போது சிந்தி போயிடும் அப்படிங்கிறதுனால தானே ஒரு திரவத்தை, அதுவும் கொஞ்சமான திரவத்தை தான் இந்த டீ மிச்சமானதை அதில் ஊற்றணும், இது ஒரு தப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாலும், அந்த பாதுகாப்பு அதிகாரிகள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பொருளை அப்படியே மிரட்டுற மாதிரி நடுங்க வச்சு ஒரு சிறிய தண்டனை ஒன்று கொடுக்கணும்னு சொல்லிட்டு 150 பவுன், அதாவது நம்ம இந்திய பணத்தில் 17,000 ரூபா தண்டனை போட்டிருக்காங்க. ஒரு சின்ன டீ குடித்த பின்னாடி மீதி இருக்கிறத கொட்டினதுக்காக இவ்வளோ ஃபைனா அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் நடந்ததில் அந்த பெண்ணு, நான் செஞ்சது தப்பாக இருந்தாலும் கடைசி நேரத்தில் பஸ்ஸுக்கு ஏறும்போது பஸ்ஸில் சிந்துனா வீணாக போயிடும் அப்படிங்கிறதுனால நான் எங்கள் கீழே ஊற்றிட்டேன், இது சின்ன தப்பு தான், என்னை மன்னிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுனால அந்த அபராத கட்டணம் தற்போது ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதே இந்தியாவில் நடந்துச்சுன்னா எத்தனை பேருக்கு ஃபைன் போடுறது? நம்ம டிச்சில் என்னென்னலாம் போடுறோம், பிளாஸ்டிக் போடுறோம், இது என்னென்னமெல்லாம் கொட்டுறோம், பெரிய ஃபேக்ட்ரியிலேருந்து கழிவுகளெல்லாம். சுதந்திர இந்தியாவில் நம்ம எதுக்காக சுதந்திரம் வாங்கினோம்? இந்த மாதிரி கழிவுகளை உற்பத்தி பண்ணுறதுக்கும், டிச்சில் குப்பையை கொட்டுறதுக்கும், கழிவுநீர் வாய்க்கால் ஒழுங்காக போகாமல் அடித்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறதுக்குமா சுதந்திரம் வாங்கினோம்? இதே வெளிநாட்டில் பாருங்கள், ஒரு சின்ன டீ குடித்தது போல் மீதியை டிச்சில் கொட்டினதுக்காக இத்தனை ரூபா ஃபைன் போட்டிருக்காங்க. இது ஒரு பாடம் எடுத்துகிட்டு இது உலகம் பூரா பேசப்படக்கூடிய செய்திங்கிறதுனால நம்ம சேனலில் இது குறித்து ஒளிபரப்பு பண்ணணும்.